வேகமா எடுத்துட்டு போ. எவ்வளவு நேரம்? நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. பனாசா, இதுதான் கடைசி சரக்கா? இப்போ வரைக்கும் அதுதான் திட்டம். அதுக்கப்புறமும் போகலாம், ஆனா பேச்சுவார்த்தையை பொறுத்து தான் சொல்ல முடியும். நீங்க இங்க காத்துட்டு இருக்க நேரத்துல நண்பர்களோட போய் சாப்பிட்டு வரலாமே. அந்த பையன் என்ன டெமி ஹியூமனுக்கு பணம் கொடுக்குறான்? ரொம்ப விசித்திரமா இருக்கு. உன்னோட இந்த சலுகையை நான் பாராட்டுறேன். நாங்கெல்லாம் டெமி ஹியூமன்ஸ் உனக்கு தெரியாதா? அது ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? உங்க எல்லாரையும் காக்க வைக்கிறது நான் தானே. குறைஞ்சபட்சம் என்ன இதையாவது செய்ய விடுங்க. பனாசா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்க மாட்டாரு. குயின், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஓ, நிஜமாவா? அப்ப நான் இத கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஏய், நாம ஒன்னா சாப்பிட போறோம். பனாசாவுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் என் பின்னாடி வாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி பானாசா. இதை நாங்க மறக்கவே மாட்டோம். எங்க கிட்ட எப்போ அன்பா இருக்கிறதுக்கு நன்றி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா இருங்க. நயவஞ்சக மனுஷனா இருந்தானே டெமி ஹியூமனா இருந்தானா எல்லாம் ஒண்ணு தானே. யாரு எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழக முடியாதா என்ன? அது நல்லதா இருக்கும். இந்த தலைநகரத்துல உன்ன மாதிரி நினைக்கிறவங்க வேற யாரும் இல்லையே. என்னது இது? ஏதாவது பிரச்சனையா பனாசா? உண்மையிலேயே நான் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ நான் இந்த உலகத்துல இருக்கேன்னு தெரியுது. 198வது மாவீரரை அழைப்பது வெற்றிதான். நான் எங்க இருக்கேன்? கிளைரோடின் மந்திர ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் மாவீரர் அவர்களே. என்னது? இங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பார்த்தா மாவீரன் மாதிரி தெரியுதா? ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வியாபாரி. என் பேரு பனாசா. இருண்ட இராணுவத்திற்கான எங்களது நீண்ட போரில் உதவ நமது பண்டைய பாரம்பரியத்தின்படி மற்ற உலகங்களில் இருந்து நமக்காக இருண்ட இராணுவத்துடன் போர் புரிய நம்பிக்கையுடன் அவர்களை வரவழைக்கிறோம். இருண்ட இராணுவமா? நான் இப்போது உங்கள் திறமைக்கு மதிப்பீடு அளிக்கிறேன். தயவு செஞ்சு உங்க கைகளை இது மேல வைங்க. இப்படி எங்கள் உலகத்திற்கு வரவழைக்கப்பட்ட பிறகு 1ஆம் நிலைக்கு திரும்புவதற்கு ஈடாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எங்கள் கடவுளின் ஆசியை பெறுவார். எந்த ஒரு சாதாரண மனிதனும் வெறும் பயிற்சிகளால் மட்டும் பெற முடியாத சக்திகள் இவை. நாங்கள் இதை தெய்வீக வெளிப்பாடு என்று அழைக்கிறோம். இதான் இந்த உலகத்தோட எழுத்து மொழியா? ஆனா என்னால இத படிக்க முடியுது. இதுல தெய்வீக வெளிப்பாடு இல்லையே. இது முற்றிலும் ஒரு சாதாரண மனிதனோட புள்ளி விவரங்கள். அதத்தான் நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் வெறும் ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். தெய்வீகத்தை வெளிப்படுத்தாம எப்படி இருக்க முடியும்? நாம் தோல்வி அடைந்து விட்டோமா? ஆனாலும் இது ரொம்ப கொடுமையானது. இது உங்களுக்கு இவ்வளவு ஏமாற்றமா இருக்கா? அப்படின்னா நீங்க திரும்ப என்னோட வீட்டுக்கே அனுப்பிடுவீங்களா? புராண நாயகர்களுக்கு இணையான சக்தியை உடைய ஒரு மாவீரர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஒரு நிமிஷம். அப்படி என்றால் இந்த உலகத்தை காப்பாற்றும் மாவீரனாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? உண்மையிலே நீங்க மிகப்பெரிய மாவீரன் தான். தெய்வ செய்தி எங்களை காப்பாற்றுங்கள். இது அரசர்கிட்ட உடனடியா சொல்லுங்க. நிச்சயமா. ஏய், ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க. நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. எங்கள் உலகத்தை காப்பாற்ற வந்ததற்காக மிகவும் நன்றி. பார்ப்பதற்கு பொன்னிறமாக இருக்கும் இவனை மாவீரன் என்று அழைக்கிறேன். நான் சொல்றத இங்க யாருமே கேட்க மாட்டாங்க. இதுதான் கிளைரோடோட மந்திர ராஜ்யமா? நான் கேள்விப்பட்டதே இல்ல. உண்மையிலேயே வேற ஒரு உலகத்துல தான் இருக்குமா?
எப்படியாவது என்னை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சணும். உள்ள ஏறு. ஓ, ஓ, பொறுமையா? எனக்கே ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி நடக்குது? நீங்கள் வரவழைக்கப்பட்ட வாயில் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது. அதை மறுபடியும் திறக்கவே முடியாது. என்னது முடியாதா? அப்போ நான் எப்படி வீட்டுக்கு போறது? உங்கள் அசல் உலகத்திற்கு உங்களை அனுப்ப இயலாதது எங்களது துரதிருஷ்டவசமான தோல்வி ஆகிவிட்டது. அப்படியானால் வடக்கே உள்ள டெலவேசா காட்டில் நீங்கள் வசிக்கவும் அங்கே நீங்கள் வாழவும் நாங்கள் உங்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்குகிறோம். இருப்பினும் இதை பற்றி நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது என்று நாங்கள் தடை விதிக்கிறோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு இந்த நாட்டை பத்தி எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட பேசினா ஏதாவது தெரியும்னு நினைச்சேன். அம்மா, நீங்க அரசருக்கு ஏதாவது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கீங்களா? எனது அடிமை சாசனமா? எங்க ஊர்ல அதெல்லாம் ரொம்ப சகஜம். இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாம் மனிதர்களுக்கும் டெமி ஹியூமன்ஸுக்கும் பொதுவானதா இருக்கும். அப்படின்னா நீங்க பயங்கரமான உலகத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. ஆமா, எங்களோட சம்பளம் அவ்வளவு அதிகம்லாம் கிடையாது. ஆனாலும் நாங்க அடிமைகள்லாம் இல்லை. இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாரையும் சமமா தான் பார்ப்பாங்க. ஐயோ, அப்படியா? என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற டெலவேசா காட்டை பத்தி ஏதாவது உங்களுக்கு? நம்ம பேசினது போதும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க நாம மட்டும்தானே இருக்கோம். அதனால நாம சரி விடுங்க. இவங்க ஏதோ இருண்ட ஒன்றை பத்தி சொன்னாங்க. இவங்களோட உலகம் அவ்வளவு மோசமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம வந்துட்டோம். டெலவேசா காடு இங்கிருந்து கொஞ்ச தூரம் தான். இது அரசர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இது அடிபாகம் இல்லாத பை தானே? ஆமா, இதுல உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு போதுமான உணவும் பணமும் இருக்கு. இங்க இருண்ட ராணுவம் அச்சுறுத்துறதா ஒரு வதந்தி இருக்கு. என்னது? நான் சொல்றத கேளு. உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா இங்க இருந்து ஓடிட. புரிஞ்சதா? என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன உயிருக்கு பயந்து ஓடி போக சொன்னாரு. ஆனா எங்க ஓடுறது, எப்படி ஓடுறதுன்னு ஒன்னும் புரியலையே. இது நல்லா இருக்கே. என்னோட உலகத்துல இந்த பைகள் எப்படி செயல்பட்டுச்சோ அது மாதிரி இருக்கும் போல இருக்கே. எனக்கு இப்போதைக்கு தேவையான விஷயம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா இது வேலைக்காகமான்னு தெரியல. ஓ, இது வெறும் ஸ்லைம்ஸா? அப்படின்னா இதுங்க இந்த உலகத்துலயும் இருக்கா? இதுங்க ஒன்றும் மோசமானதுங்க இல்லை. ஆனாலும் தாக்கிருமோன்னு பயமா இருக்கு. என்ன இது? அதுக்குள்ளே உடைஞ்சிருச்சு. லெவல் 2வா? நான் இதுங்களை கொன்னதுனால முன்னேறி இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குறியோட அர்த்தம் என்ன? நீங்க இப்போ வாய்ஸ் கைடன்ஸை பயன்படுத்தலாம். நல்லதா போச்சு, பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சது. குரல் வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். உங்களது அதிகரிப்பு நிலையில் பின்வரும் மந்திர திறன்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். சாளரங்களை பயன்படுத்தாமல் நீங்கள் இவற்றை பயன்படுத்தலாம். என்ன இது? ஒரேடியாக எல்லாத்தையும் ஏக்குற? இருப்பிடம் கண்காணிப்பு, அசுர அச்சுறுத்தல் மற்றும் கட்டாய மீட்பு மந்திரங்கள் இவை உங்கள் பையில் நிறுவப்பட்டுள்ளது. அதனாலதான் அந்த ஸ்லைம் எல்லாம் என்ன தாக்க வந்துச்சுங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆயுதம் வேலைக்காகாதுன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமா செத்துருன்னு யாரோ என்கிட்ட சொல்றாங்க. உங்கள் பையில் நிறுவப்பட்டுள்ள மந்திரங்களை அகற்றவா? உன்னால முடியுமா? முடியும். எங்க நீக்கு பாப்போம்.
மந்திரங்கள் அகற்றப்பட்டு விட்டன. அவங்க மந்திரத்தை பயன்படுத்தி இவ்வளவு சுலபமா அகற்ற முடியுமா? அவங்க என்னதான் செய்ய நினைக்கிறாங்க? அதை எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு? இப்போதைக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்தை பார்த்து அங்க தங்கணும். எச்சரிக்கை, இப்போ என்ன? இந்த டெலவேசா காடு அதிகப்படியான மேலசியத்தால் மாசுபட்டுள்ளது. மேலசியமா? மேலசியம் என்பது பேய்களால் உமிழப்படும் சிதறடிக்கப்பட்ட திரவம் அல்லது வாயு பொருட்களின் பொதுவான சொல். இது மனித இனத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். காட்டை சுத்தப்படுத்தவா? அப்படின்னா ஒரு நாள் அதை செய்ய முடியும்னா தயவு செஞ்சு செஞ்சிரேன். அவங்க என்ன இங்கதான் தங்க சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் உங்களது மந்திரங்களில் இருந்து 1/3 எடுத்துக்கொள்ளும். என்கிட்ட எவ்வளவு மந்திரம் இருந்தாலும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீ நடக்க வேண்டியதை மட்டும் பாரு. நன்றாக புரிந்தது. இப்போது தொடங்கிவிட்டது. இவ்வளவு வெளிச்சத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா எதுவுமே மாறின மாதிரி தெரியலையே. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. தந்தை அவர்களே, இது மிகவும் கொடுமையானது. என்ன கொடுமை நடந்து விட்டது முதல் இளவரசியே? நாம் செய்த தவறினால் அந்த மாவீரனால் அவனுடைய உலகத்திற்கு திரும்ப முடியவில்லை. இப்பொழுது அவரை டெலவேசா காட்டிற்கு விரட்டி விட்டீர்களா? 2 ராணுவம் அங்குதான் தன் முதன்மை தளத்தை அமைத்துள்ளதாக வதந்திகள் பரவியுள்ளன. அவன் நமது மாவீரனாக இருக்க தகுதி இல்லாதவன். மன்னிக்கவும் அரசே. என்னவாயிற்று? அனைத்தையும் விட மிக உயர்ந்த புனித சுத்திகரிப்பு மந்திரம் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அரசே. ஓ, தங்கமுடியுடையவன் இருண்ட ஒன்றை அடிபணிய செய்துள்ளான். அப்படி என்றால் அதை அவன் பயன்படுத்தியுள்ளான். ஆக அவன் இது போன்ற புனித மந்திரங்களை ஆக்கிரமித்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் திறமை இது. நான் தேர்ந்தெடுத்தவனிடமிருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அரசே, உண்மையில் வீரன் செல்லும் தெற்கில் சுத்திகரிப்பு மந்திரம் பயன்படுத்தப்படவில்லை. அது வடக்கே தொலைவில் ஒரு காட்டில் இருந்தது. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. என்னது இது? நான் எந்த அரக்கர்களையும் கொல்லலையே. என்னோட நிலை எப்படி இவ்வளவு வேகமா அதிகமாச்சு? இந்த உலகத்துல மந்திரத்தை பயன்படுத்தினாலும் நிலையை அதிகரிக்கலாம் போல இருக்கே. அந்த வித்தியாசமான குறியீடு இன்னும் இருக்கு. என்ன நடக்குது இங்க? இந்த அறிவிப்பு நிலைகளை நிறுத்தினாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? புரிந்து விட்டது. சரி, இப்போ என்கிட்ட எவ்வளவு மந்திரம் இருக்கு? அப்படிங்கிறதுக்குள்ள முழுசா நிறைஞ்சிருச்சு. இந்த மந்திரத்தெல்லாம் பயன்படுத்துறதுல எனக்கு பயிற்சி வேணும்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், இப்போ என்ன பண்றது? என்னோட மந்திர சக்தி இந்த இடத்தை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் நகரத்துல வசிக்க கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. ஒரு மாறும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. மந்திரத்தை பயன்படுத்தவா? கண்டிப்பா. அது நான் தானே யாருக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. உடனே பண்ணு. உங்களது பாலினத்தை தேர்ந்தெடுங்கள். ஓ, அது வேறயா? இரு. என்னது? இனிமே நான் இந்த உடம்போட தான் இருக்கணுமா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பில்ல. இனிமேல் நான் ஊருக்கு வெளியேயும் உள்ளேயும் போயிட்டு வரலாம். நான் தான் பானாசான்னு யாருக்கும் தெரியாது. டெலிபோர்டேஷன் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அது உங்களை அரச தலைநகரத்திற்கு கொண்டு செல்லும். இது கூட என்னால செய்ய முடியுமா? மந்திரத்தை பயன்படுத்தவா? கண்டிப்பா. ஆஹா, நான் உண்மையிலேயே நகரத்துக்குள்ள வந்துட்டேன். என்னோட உலகத்துல சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இது. ஆனா இங்க இது வித்தியாசமா இருக்கு. டெலிபோர்டேஷன். என்ன பழைய உலகத்துக்கே கூட்டிட்டு போ. எப்படியும் இது வேலை செய்யாது. என்னவோ, நான் இந்த உலகத்துல வாழணும்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும். இங்கேயும் சங்கங்கள் எல்லாம் இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க ஏதாவது ஒரு வணிக சங்கத்தை பார்த்தாலும் நான் யாருன்னு தெரியாம பதிவு செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
சாகச பயணிகள் சங்கம் கிடைக்குதான்னு பாப்போம். அதுல அசுர வேட்டையோ கடத்தல் ஏதோ பண்ணிக்கலாம். கிளைரோட் கோட்டை நகரத்தின் சாகச சங்கத்திற்கு செல்ல நேராக முன்னேறி செல்லுங்கள். இது என் கையில இருக்கிறது உதவியா இருக்கு. சாகசக்காரங்க என்ன சாதிச்சாங்கன்ற அடிப்படையில அவங்களுக்கு தரவரிசை வழங்கப்படும். உங்க தரவரிசை உயரும் போது நீங்க சிறப்பா சம்பாதிக்க முடியும். வெகுமதி கடினமான தேடல்களை தேர்வு செய்யுங்க. சங்கத்துல பதிவு செஞ்சீங்கன்னா இருப்பு நிதி மற்றும் இழப்பீடு பெற தகுதியுடையவங்களா ஆவீங்க. பதிவு செய்றீங்களா? நம்ம உலகத்துல சங்கங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துலயும் இருக்கு. ஆமா, பதிவு செய்யறேன். ரொம்ப நல்லது. எந்த பேர்ல நீங்க பதிவு செய்ய விரும்புறீங்க? இல்ல ஃப்ளியோ, அதான் என்னோட பேரு. ஃப்ளியோ, இதோ பண்ணிடுறேன். நல்ல வேலை, என்கிட்ட இருந்த நாயோட பேரை சொல்லி எப்படியோ தப்பிச்சிட்டேன். உங்க தகவல் எல்லாத்தையும் இதுல பதிவு செஞ்சிருக்கோம். தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. நன்றி. சீக்கிரமா நான் நிறைய பணம் சம்பாரிச்சாகணும். ஆனா இப்போ நான் இருக்கிற நிலையில பெருசா எதுவும் எனக்கு கிடைக்காது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி வேணும். ம்? தயவு செஞ்சு என்ன டெலவேசா காட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? எனக்கு யாராச்சும் துணையா வர முடியுமா? அதுக்கு என்னால பணம் கூட தர முடியும். அந்த காட்டுல இருண்ட படை ஒண்ணு ஊடுருவி இருக்கிறதா வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால எவ்வளவு பணம் கொடுத்தாலும் யாரும் அங்க வர மாட்டாங்க. ஒரு தண்டனை படை விரைவில் அனுப்பப்படும். அது வரைக்கும் பொறுத்திருங்க. ஆனா அது எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட குடும்பம் டெலவேசா காட்டு பகுதிக்கு பக்கத்துல வசிக்குது. கோவப்படுத்தாத, போயிடு. ஒரு நிமிஷம், நான் வேணா உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. ஆனா என்ன கூட்டிட்டு போவீங்களா? நிச்சயமா. உண்மையை சொல்லணும்னா நான் இதுக்கு முன்னாடி டெலவேசா வனப்பகுதிக்கு போயிருக்கேன். டெலிபோர்டேஷன் மந்திரத்தை பயன்படுத்தினா நம்ம உடனே அங்க போயிடலாம். டெலிபோர்டேஷன் மந்திரத்தை இந்த பொடியை பயன்படுத்துறானா? இவன் போய் சொல்றான். இவன்லாம் அதை பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்போ டெலிபோர்டேஷன்ங்கிறது தொடக்க மந்திரம் இல்லையா? என் மந்திரத்திலிருந்து அதிக அளவு எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த சிறுமியை விட்டு விலகி போ. என் பெயர் பாலிரோசா. நான் அரச போர் வீராங்கனை. நீங்க டெலிபோர்டேஷன் மந்திரத்தை பத்தியா சொன்னீங்க? ஆனா அந்த மந்திரத்தை பயன்படுத்துற அளவுக்கு நீங்க ஒன்னும் திறமையானவரா இருப்பீங்கன்னு எனக்கு தோணல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஆட்கடத்தல், அடிமைப்படுத்துதல், சட்டவிரோத செயல்கள். அப்படி இல்லனா நீ சின்ன பொண்ணுங்களை வசியப்படுத்துறவனா? ஒழுங்கா பதில் சொல்லு வாலிபனே. கோட்டை ஆட்கள் கண்ணு நம்ம மேல படுறது அவ்வளவு நல்லதில்ல. அவங்க சந்தேகத்தெல்லாம் சரி பண்ணிடணும். நீங்க சந்தேகப்படுற ஆளு நான் இல்ல. என்னோட பேரு ஃப்ளியோ. நான் ஒரு சாகசக்காரன். நீங்களும் ஏன் எங்க கூட சேர்ந்து வரக்கூடாது? இங்க யாராலையும் நம்மள பார்க்க முடியாது. எங்களுக்கு காட்டு. சரி. வேடிக்கையா ஏதாவது வேலை காட்டுன அப்புறம் நாங்க செய்ய வேண்டியதை செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு புரியுது. டெலிபோர்டேஷன். என்ன இது ஆச்சரியமா இருக்கு? இது உண்மைதான். நம்ம எல்லாரும் டெலவேசா காட்டுல தான் இருக்கோம். இவ்வளவு தூரத்துல டெலிபோர்டேஷனை பயன்படுத்துறீங்க. உங்களை பார்த்தா பெரிய மந்திரவாதி மாதிரி தெரியுதே. இல்ல, நான் ஒரு புதுமையான சாகசக்காரன். என்னால கொஞ்சம் மந்திரங்களை பயன்படுத்த முடியும். ஃப்ளியோ அவர்களே, சொல்லுங்க. நான் முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என் மேல சந்தேகம் வராத வரைக்கும் நல்லதுதாங்க. ஏன் இப்படி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? காட்டுல இருந்த மெலிசியம் போயிடுச்சு. இந்த காடு முழுக்க மெலிசியமால தான் சூழப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க எந்த மாய மிருகங்களும் இல்லையே. ஓஹோ, அதுவா? அது என்னன்னா, எச்சரிக்கை, நீங்கள் சுத்திகரிப்பை பயன்படுத்தியதை ஒரு பேயிடம் அறிவிப்பது ஆபத்து. என்னது பேயா? ஃப்ளியோ அவர்களே, இதுல உங்களை ஈடுபடுத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கிட்ட வராதீங்க. என்ன பண்றீங்க? ஏ சின்ன பொண்ணே, உடனடியா உன்னோட உண்மையான உருவத்தை எங்க கிட்ட காட்டு. கேட்டுச்சா? இங்க என்ன நடக்குது? சங்கத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சந்தேகத்துக்கு இடமான ஒரு இளம்பெண் டெலவேசா வனப்பகுதிக்கு பயணம் செய்ய உதவி கோருகிறாள் என்று. அவ இருண்ட ராணுவ இருக்கிற காட்டுக்கு போக விரும்புறா. அதனாலதான் நாங்க எல்லாரும் இப்போ இவளை சந்தேகப்படுறோம்.
கோட்டையில வேலை செய்யற மாவீரர்கள் தானே நீங்க? என்கிட்ட எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும்ல? என் பேரு ஃபென்ட்ரிஸ், இன்ஃபர்னல் ஃபோர் ஃபெங்க்ரலோட தங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு உங்க எல்லாரையும் இப்ப நான் கடிச்சு கொதற போறேன். என்னது இது? அவ ஒரு லூபின். என் சகோதரன் எதிரிகளை கண்காணிக்க என்னை இங்க அனுப்பி வச்சான். எங்களுக்கான இறையையும் தேட வந்தேன். அதுக்கு உங்க எல்லாரோட உயிரும் எனக்கு தேவை. நாங்க எதிர்பார்த்தது எங்க எல்லாராலையும் சமாளிக்க முடிஞ்ச ஒண்ணு. இன்ஃபர்னல் ஃபோரோட தொடர்பு இருக்கு ஒரு பேய். என்ன நடக்குதுங்க? ஓ, மாலசியமால பாதிக்கப்படாத ஒருத்தன் இங்க இருக்கானா? உன்கிட்ட வேணா கொஞ்சம் தைரியம் இருக்கலாம் தம்பி. நான் போய் எல்லாரையும் முடிச்சிட்டு உன்னை வந்து ஒரு கை பார்க்கிறேன். தப்பிச்சோம். நாங்க லூபின்ஸ், எப்பவும் எங்க குறி தப்பவே தப்பாது. என்னால இவங்க எல்லாரையும் இப்படியே விட்டுட்டு ஓட முடியாது. காப்பாத்தியா டெலிபோர்டேஷன். இந்த 4 பேரையும் கிளைரோட் கோட்டை நகரத்துக்கு கொண்டு போ. பரவாயில்லையே, இது வேலை செஞ்சிருச்சு. நீ ஏன் தப்பிச்சு போகாம தனியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட? எனக்கு இரையாக போறதுல உனக்கு அவ்வளவு விருப்பமா? என்னையே தேர்ந்தெடுத்தாங்கன்னு இப்பவும் எனக்கு புரியல. ஆனா இந்த உலகத்துல நான் எதையாவது சாதிக்கிறதுக்கு முன்னாடி சாக விரும்பல. அதனால என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் பயன்படுத்த போறேன்.